வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏஓஹெச்ஓ எக்ஸாமில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் குரூப் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன். இன் 1916 Annie Besant organized the Home Rule League at Madras. செப்டம்பர் 1916 சென்னையில் இருக்க அடையாரில் இவங்க ஹோம் ரூல் லீகை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீசன், இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு அச்சீவ் ஹோம் ரூல் த்ரூ கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். ரீசனும் கரெக்ட் தான். இந்த ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். அல்ஹிலால அபுல் கலாம் ஆசாத்தும் நவஜீவன மகாத்மா காந்தியும் பாம்பே கிரானிக்கலை பெரோஷா மேத்தாவும் வந்தே மாதரத்தை அரவிந்த கோஷும் வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது. எந்த 2 நாட்டுக்கு இடையில ஓட்டினாரு அப்படின்னா தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஓட்டினாரு. ஸோ ஆப்ஷன் சி, ஸ்ரீலங்கா. ஹோம் ரூல் லீக் இன் பாம்பே வாஸ் ஃபார்ம்டு பை. பாம்பேல ஆரம்பிச்சது பாலகங்காதர திலக். ஏப்ரல் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மேட்ச் த ஃபாலோயிங். ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். மார்ட்டின் லூதர் ஆஃப் இந்துயிசம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியான்ற பத்திரிகை ஆரம்பிச்சது அன்னி பெசன்ட். போட்டோ வோல்டாயிக் லைட்டிங் சிஸ்டம் சுந்தர்பன்ஸ்ல ராமகிருஷ்ணா மிஷன் ஹெல்ப்போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. மேட்ச் இட். மதன் மோகன் மாளவியா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை மாத்திருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்டால பனாரஸ் இந்து காலேஜா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1916 தான் இதை யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏஓ ஹியூம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர் தான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை செப்டம்பர் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அப்படின்ற இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஹெட்டா இருந்தாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Who was the first women president of Indian National Congress? இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1970 நடந்த கல்கத்தா அன்வல் செஷனுக்கு அன்னி பெசன்ட் தலைமையேற்றிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். ஆனால் இவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அவங்க 1925 கான்பூரில் நடந்த ஆனுவல் செஷனுக்கு பிரசிடென்ட்டாக இருந்திருப்பாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சூரத் ஸ்பிளிட் இது 1907 நடந்துச்சு. பர்த் ஆஃப் த முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் டிசம்பர் 31, 1906 ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அக்டோபர் 16, 1905 நடந்திருக்கும். ரீயூனியன் ஆஃப் பெங்கால் டிசம்பர் 12, 1911 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பர்த் ஆஃப் தி முஸ்லீம் லீக், சூரத் ஸ்பிளிட் அண்ட் ரீயூனியன் ஆஃப் பெங்கால். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 வந்துச்சு. இதெல்லாம் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். த டிராவிடியன் மகாஜன சபா வாஸ் ஃபவுண்டட் பை 1891 பண்டிட் அயோத்திதாஸ் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்துவார். மேட்ச் த ஃபாலோயிங். அம்ரித பஜார் பத்திரிகாவை சிசிர் குமார் கோஷும், இந்தியன் மிரரை என்என் சென்னும், வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி, அட்வொகேட் ஜி வர்மா வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். இன் விச் இயர் மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் ஸ்டார்டட். 1884 மே 16 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விச் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் அட்டெண்டட் பை பாரதியார். இதில் சூரத் கான்ஃபரன்ஸில் தான் விஓசி பாரதியார் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. To create a class of people Indian in blood and color but English in taste, opinion, morals and intellect
வாஸ் த இன்டென்ஷன் ஆஃப், இந்த இன்டென்ஷன் யாருடையது அப்படின்னா டிபி மெக்காலேயுடையது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது எதுக்காக அப்படின்னா 1835ல அவர் வந்து ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இந்த எஜுகேஷன் மூலமா இந்தியர்களுக்குள்ள ஒரு பிரிட்டிஷை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சாரு. அதுக்காக தான் இவர் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஹவு மெனி இயர்ஸ் விஓசி வாஸ் சென்டென்ஸ்ட் டு இம்ப்ரிசன்மெண்ட்? 40 இயர்ஸ் வந்து அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிரம்ம சமாஜ் denounced polytheism, idol worship and the faith in divine incarnations. இது கரெக்ட் தான். இட் கண்டெம் த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன். ஜாதி வேறுபாடுகளையும் மூட நம்பிக்கைகளையும் பிரம்ம சமாஜை எதிர்த்தது. இதுவும் கரெக்ட் தான். இட் அப்போஸ் விடோ ரீமேரேஜ். இல்லை, இது வந்து விதவை மறுமணத்தை ஆதரித்தது, அப்போஸ் பண்ணல. ஸோ 1, 2 ரைட்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. One of the earliest initiatives to impart modern education among Indians was taken up by the Christian missionaries. எஸ், இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் எஜுகேஷனை ஆரம்ப அளவில் கொண்டு வந்தது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். அதுக்கப்புறமா தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் டு அக்வைர் எஜுகேஷன். These sections were denied learning opportunities in the traditional education system. Yes, இது உண்மைதான். ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டமில் அடித்தட்டு மக்களுக்கும் எந்த ஒரு எஜுகேஷனும் கிடைக்கல. ஸோ இது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. இதுக்கு ஆன்சர் 1 and 2 both are correct. ஆப்ஷன் சி. Who was the founder of the Madras Native Association, which was one of the first attempts to organize and vent grievances against the British? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கஜுலா லக்ஷ்மி நரசு. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 February 26 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜி சுப்பிரமணியம் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் டு யூஸ் நியூஸ் பேப்பர் டு ஸ்ப்ரெட் த நேஷனலிஸ்ட் மெசேஜ் அக்ராஸ் எ லார்ஜர் ஆடியன்ஸ். விச் வாஸ் த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஃபவுண்டட் பை ஹிம்? இவர் 2 நியூஸ் பேப்பர் வந்து உருவாக்கியிருந்தாரு. ஒன்று வந்து ஹிந்து, இது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்னொன்று வந்து தமிழ் நியூஸ் பேப்பர், அது வந்து சுதேசமித்ரன். த பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் வாஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் கதார் பார்ட்டி. கதார் இஸ் ஏ உருது வேர்ட் விச் மீன்ஸ், கதார் அப்படின்னா அதுக்கு ரிபெலியன், கிளர்ச்சி அப்படின்றது உருதுல மீனிங். ஸோ இதை ஆரம்பிச்சது 1913ல் லாலா ஹர்தயால் சான் பிரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. The weekly journal ஒரு பைசா தமிழன் was run by 1907ல் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் ஆரம்பித்து அதை அவர் வந்து இறக்குற வரைக்கும் 1914 வரைக்கும் வெளியிடுவார். இது அதுக்கப்புறமா தமிழன் அப்படின்னு வந்து பெயர் மாற்றப்பட்டது. வைகுண்ட சுவாமிகள் as a symbol of protest urged his followers to wear a turban, a right which was permitted only to upper caste in those days. எஸ், அவர் வந்து அடித்தட்டு மக்களையும் டர்பன் தலைப்பாகை அணிய வற்புறுத்தினாரு. அந்த காலத்தில் அது வந்து உயர் ஜாதிகளுக்கு மட்டுமே இருந்த ஒன்று. இன்சிஸ்டட் ஆன் ஃபிசிக்கல் செக்ரிகேஷன் இன் டைனிங் ஹேபிட்ஸ். இது தவறு. டைனிங் ஹேபிட்ஸில் அவர் வந்து தனித்தனியாக உட்கார வைக்கல. இன் ஹிஸ் ஃபீடிங் சென்டர் கால்ட் நிழல் தாங்கல் கேஸ்ட் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ப்ரோக் டவுன். ஆமாம், இதில் வந்து எந்த ஒரு ஜாதி வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே உணவு தரப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸ்டூட் ஃபார் சோஷியல் செக்ரிகேஷன், பிரிவினைக்கு இவர் ஆதரவா இல்லை. ஸோ 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அயோத்திதாச பண்டிதர் கம்பைகன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்காக வந்து இவர் போராடினாரு. இது கரெக்ட் தான். கன்சிடர் எஜுகேஷன் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் எம்பவர்மெண்ட். எஜுகேஷன் மூலமாக தான் அவர் வந்து அதிகாரத்தை வந்து கேட்க முடியும் அப்படின்னு வந்து நம்பினாரு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸ்டார்டட் ஏ வீக்லி ஜேர்னல் கால்ட் குடியரசு. குடியரசு வந்து தந்தை பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. இவர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இது தவறு. வாஸ் அன் அர்டன்ட் ஃபாலோவர் ஆஃப் ஹிந்து தர்மா. இல்லை, இவர் ஹிந்து தர்மாவை வந்து ஃபாலோ பண்ணலை. அதனுடைய போதனைகள் மேலே வந்து இவர் வந்து மனம் வருந்தி புத்த மதத்தை வந்து தழுவினாரு. ஸோ இதுவும் தவறு. 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். தியாசோபிக்கல் சொசைட்டியை மேடம் ஃப்ளவர்ஸ்க்கும் ஹெச்எஸ் ஆல்காட்டோ ஆரம்பிச்சிருந்தாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை தந்தை பெரியார் ஆரம்பித்தார். விடோ ரீமேரேஜ் மூமெண்ட்டை ஆந்திராவில் வீரேசலிங்கம் பந்துல வந்து நடத்தினார். ஜஸ்டிஸ் மூமெண்ட்டை ஆரம்பித்தது சி நடேசனார், டிஎம் நாயர் அண்ட் தியாகராயனார்.
ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஹூ ஸ்டார்டட் ஹோம் ரூல் மூமெண்ட் இன் இந்தியா? 2 பேர் ஆரம்பித்தாங்க. ஒன்று வந்து 1916 ஏப்ரலில் பாம்பேயில் பாலகங்காதர திலகர் ஆரம்பித்தார். இன்னொன்று 1916 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட்? பாம்பேயில் டிசம்பர் 28, 1885 WC பானர்ஜி தலைமையில் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நடந்துச்சு. Which among the following is not related to Aligarh movement? First point, providing modern education to Indian Muslims. எஸ் 1875 ஆரம்பிக்கப்பட்ட அலிகார் மூமெண்ட் முக்கியமாக தொடங்கப்பட்டதுக்கு காரணமே மாடர்ன் எஜுகேஷனை இந்தியன் முஸ்லிம்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் ரீஃபார்ம் முஸ்லீம் சொசைட்டி. முஸ்லீம் சொசைட்டியில் இருக்கிற சில மூட நம்பிக்கைகளான பதர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. தேர்ட் வந்து பிரிங்கிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் க்ளோஸ் டு மாடர்னிசம். மாடர்ன் எஜுகேஷன் கிட்ட இந்தியன் முஸ்லிம்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. இது மூணுமே கரெக்ட் தான். அவேக்கனிங் ஆஃப் நேஷனலிசம் அமோங் இந்தியன் முஸ்லிம்ஸ். அவர் வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு நடுவில் தேசப்பற்று உணர்வை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கல. ஸோ இது வந்து இதில் தவறான ஒன்று. நெக்ஸ்ட் குரூப் 4 கொஸ்டின்ஸ். செலக்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே நேஷனலிசம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்களாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஆமாம், இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இதனால் கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். த சோஷியல் ரீஃபார்மர்ஸ் had played no part in arising the national movement. இது வந்து தவறு. சோஷியல் ரீஃபார்மர்ஸ் நிறைய அமைப்புகளை ஆரம்பித்து அது மூலமாக மக்கள்கிட்ட ஒரு தேசிய உணர்வை தூண்டினாங்க. இது தவறான பாயிண்ட். த பாலிசி ஆஃப் ட்ரெயின் ஆஃப் வெல்த் பை பிரிட்டிஷ் லீட்ஸ் டு நேஷனல் மூவ்மெண்ட். இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து இந்திய நாட்டை வந்து சுரண்டினாங்க. இதுவும் நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான காரணமாக இருந்துச்சு. லிட்டன்ஸ் டெல்லி தர்பார் அண்ட் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் லீட்ஸ் டு நேஷனல் மூவ்மெண்ட். 1878 வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை லிட்டன் வந்து கொண்டு வருவார். இதுவும் நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இதில் ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். சத்யசோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை ஜோதி பாபுலே ஆரம்பிச்சிருந்தாரு. ஜீவகாருண்யம் அப்படின்றது ராமலிங்க அடிகளோட வழி. தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை கேரளாவில் ஸ்ரீ நாராயணகுரு ஆரம்பிச்சிருந்தாரு. ஜீவா இஸ் சிவா அப்படின்னு வந்து சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஹூ சேர் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் பாம்பே? WC பானர்ஜி தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் பிரசிடென்ட். In which Indian National Congress session மகாத்மா காந்தி வாஸ் மேட் இட்ஸ் பிரசிடென்ட்? ஒரே ஒரு ஆனுவல் செஷனுக்கு மட்டும்தான் மகாத்மா காந்தி பிரசிடென்ட்டாக இருப்பார். அது 1924 நடந்த பெல்காம் ஆனுவல் செஷன். மேட்ச் த ஃபாலோயிங். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது நவம்பர் 1, 1858 கொண்டு வந்த விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை தான். ஸோ இதுக்கு ஆன்சர் 1858. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878 லார்ட் லிட்டன் வந்து கொண்டு வருவார். இல்பர்ட் பில் 1883 கொண்டு வந்தாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் PDF அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் டெக்ஸ்ட் தி வாட்ஸ்அப் நம்பர் 9894904745 or send your mail to vanangamudi.tnau@gmail.com. For more videos related to competitive exams, please subscribe our channel Trinity Cultural Academy. Thanks.